ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் சர்வநாசம். இதெல்லாம் நீங்கள் நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ சனி பார்த்தா சர்வநாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நம்ம அதை பற்றி தான் பார்க்குறோம். சனி பார்த்தா சர்வநாசம் எல்லாருக்கும் ஆகுமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனின்றது வந்து ஆயுள்காரகன், அது உங்களுக்கு தெரியும், கர்மக்காரகன். சனின்ற கிரகம் வந்து உங்களுக்கு வேலை தொழில் அமைப்பை சிறப்பாக நடத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு பிளானட். சரிங்களா? அதனால் சனி பார்த்தா எல்லாமே நாசமாயிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஜோதிடர்களோட கருத்து மட்டும் இல்லை, ஜோதிட புத்தகத்தில் இருக்கிற கருத்து. அந்த கருத்துப்படி நீங்கள் போனீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்துல அப்போதைக்கு எப்படி பிளானட் இருக்கோ, லக்னாதிபதி எப்படி இருக்கோ, அதன்படி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சனி உங்களை பார்த்த, அதாவது உங்கள் லக்னத்தை பார்த்தாவோ, இல்லை 7வது இடத்தை பார்த்தாவோ, இல்லை 9வது இடத்தை பார்த்தாவோ உங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது, உங்களோட லைஃபே வேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் ஒரு மித்து. அதெல்லாம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து பொது வீடியோவை பார்த்து குழப்பிக்காதீங்க. பொது வீடியோன்றது பொதுவானது. பொது அறிவுக்காக மட்டும்தான். நம்ம சேனலோட நோக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம். அதுதான். அதனால் நம்மளோட ஜோதிட அறிவை வச்சு நம்ம எப்படி பலன் கூறலாம் அப்படின்றது, நீங்கள் பலன் கூறுற அளவுக்கு நம்ம பதிவுகளை பார்த்தீங்கன்னா, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடர் நாலேஜ் இருக்கிறவங்களும் சரி, இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஈஸியாக வருன்றது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம், அதுதான் எங்கள் சேனலோட முக்கியமான குறிக்கோள். இது தவிர பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் ஜோதிடம், ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் நம்ம யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பதில் வரும். சில ஜாதகம் வினோதமாக வித்தியாசமாக இருந்ததுன்னா அதை பற்றிய பதிவாகவே உங்களுக்கு யூடியூப்பில் உங்களோட கேள்விக்கு பதிலாக வரும். சரிங்களா? இப்போ சனி பார்த்தா சர்வநாசமா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, லக்னத்தை சனி பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலாம்? சனி 7வது இடத்துல, அதாவது துலாம் ராசியில் உச்சமாக இருந்து உங்கள் லக்னத்தை, அதாவது மேஷத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு நேர்மையான ஆள் இல்லை. ஏன்னா சனி கெட்ட கிரகம். உங்களுக்கு பின்னாடி, அதாவது பேக் ஸ்டாப்பிங் பர்சன், பின்னாடி தான் எல்லா வேலையும் செய்வீங்க. ஏன்னா உச்சமான சனி கெட்டு போய் பார்க்குது அப்படின்றதெல்லாம் பொதுவான விதி. வேறு எப்படி உங்கள் லக்னத்தை பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, கும்பத்திலேருந்து சனி 3வது பார்வையாக பார்க்கலாம். கும்பராசின்றது சொந்த வீடு. சொந்த வீட்லேயும் சனி பார்க்கும்போது உங்கள் லக்னமே கெட்டு போயிடும் அப்படின்றதெல்லாம் ஒரு மித். திருப்பி திருப்பி சொல்கிறேன், அதெல்லாம் நம்பிட்டு நீங்கள் பலன் எடுத்துடாதீங்க. எல்லாருக்குமே இது பொருந்தாது. சில பேருக்கு பொருந்தும், எல்லாருக்குமே அது பொருந்தாது. ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ அதே மேஷ லக்னம், சனி உங்களுக்கு 7ல் இருக்குது, துலாமில் இருக்குது, உங்கள் லக்னத்தை பார்க்குது. அப்போ என்ன நடக்கணும்? உங்களுக்கு கல்யாணம் லேட் ஆகணும், இல்லை உங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கணும், பிரச்சனை இருக்கணும் அப்படின்லாம் பொதுவான பலன்கள். டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 6வது வீடு தொடர்பு இருக்கணும். நம்ம பழைய பதிவிலேயே போட்டிருக்கோம். கல்யாணம் லேட் ஆகும் அப்படின்னா சனி சுலோவான பிளானட்டு, லேட்டாக பண்ணுவார் அப்படின்றது பொதுவான விதியை வச்சுட்டு, 7ல் சனி இருக்கும்போது உங்கள் லக்னத்தை பார்த்தா உங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. சரிங்களா? இப்போ ஏன் லேட் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சனி மேஷ லக்னத்துக்கு உங்களுக்கு 7ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. குரு மிதுனத்திலிருந்து அந்த சனியை பார்க்குறாருன்னா, அந்த சனியோட பார்வை உங்கள் லக்னத்தை கெடுக்காது. உங்களுக்கு மேரேஜெலாம் லேட் ஆகாது. ஏன்னா அதே மேஷ லக்னத்துக்கு குரு 9வது அதிபதி. நம்ம விதி என்ன சொல்லுது? 2, அதாவது 2வது வீடு, 7வது வீடு, 9வது வீடு தொடர்பு வரும்போது கல்யாணம் நடக்கும். அந்த குரு சனியை பார்த்து, அந்த குருவோட பார்வை பெற்ற சனி உங்கள் லக்னத்தை பார்த்தா உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்காது. அதனால் பொதுவான பலன்களை வச்சு உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் இல்லை, பேக் ஸ்டாப்பிங் பர்சன் அப்படின்லாம் சொல்லி யாராவது உங்ககிட்ட ஜோசியம் கேட்டாங்கன்னா ப்ரெடிக்ஷன் அப்படி சொல்லிடாதீங்க. அது தப்பாக தான் இருக்கும். பொதுவான விதியில் எப்போவுமே பலன்கள் எடுக்காதீங்க. 2வது, சனி லக்னத்தை எப்படி பார்க்கலாம்? கும்பத்திலேருந்து பார்க்கலாம். கும்பத்திலேருந்து உங்கள் மேஷ லக்னத்தை பார்க்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதே கும்பத்தில் இருக்க சனியை குரு துலாம் ராசியிலேருந்தே ஒரு 5வது பார்வையாக பார்க்குறாரு. ஸோ துலாம் ராசிலேருந்து குரு பார்க்கும் பொழுது அந்த சனி உங்கள் லக்னத்தை பார்த்தா, குரு உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார், சனியையும் பார்ப்பார். உங்கள் லக்னம் இன்னும் பரிசுத்தமாக
மேன்மேலும் வளரக்கூடிய ஜாதகமாக இருக்கும் மேச லக்னத்துக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு வந்து உங்கள் லக்னத்தை, அதாவது மேச லக்னத்தையும் பார்ப்பார். சனி வந்து 3வது பார்வையாக உங்கள் மேச லக்னத்தை பார்ப்பார். அந்த சனி பார்க்குற விஷயத்த குருவோட பார்வையினால் சனியோட பார்வை வந்து கெடும் அப்படின்னு பொது விதி இருந்தாலும், இந்த குரு பார்வையினால் அந்த சனி பார்வை உங்கள் லக்னத்தை கெடுக்காது. உங்களுக்கு புரியலன்னா திருப்பி போய் ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், தெளிவாக புரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, பொதுவான விதியை வச்சுட்டு ப்ரிடிக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தப்பாக வரும். ஏன்னா நம்மளோட பல நேயர்கள் வந்து சனி பயிற்சினால் எனக்கு இந்த ராசி இன்னும் நல்லது நடக்கலையே அப்படின்னு ஜென்ரலான வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, உங்களோட தசா புத்தியில் உங்களுடைய பிளானட் எப்படி இருக்கோ அந்த பலன்கள் தான் வரும். சனி பயிற்சினால் அது வந்து 10% 20% அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம். சரிங்களா? அதுதான் பொது பலன். அதை தவிர உங்களோட ஜாதகத்தில் 5ல் ராகு இருந்ததுன்னா குழந்தை லேட் ஆகும், குழந்தை பிறக்காது, குழந்தையே கிடைக்காது அப்படின்றது ஜோதிட விதி. இல்லை ஜோதிட புக்கில் இருக்கும், இல்லை ஜோதிடர்கள் வந்து யூடியூப்பில் போட்டிருக்கலாம். அதை வச்சுட்டு 5ல் ராகு இருக்கவங்களாம் எனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு ப்ரிடிக்ஷனோ இல்லை நீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கனாலும் செல்ஃப் எவல்யூஷன் பண்ணிங்கன்னா அது தப்பாக தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது. ஏன்னா சனின்ற பிளானட்டை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, ஏற்கனவே நம்மளும் போட்டிருக்கோம். ஆனால் வந்து பொதுவான விதியை பார்த்துட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம். சனி பார்வை எல்லா நேரங்கள்லையும் கெட்டது செய்யாது. ஏதோ ஒரு சிலருக்கு ஒரு சில சமயங்களில் கெட்டது செய்யலாம். அதுக்காக எல்லா பதிவையும் தூக்கி சனி கிரகத்து மேலே போடக்கூடாது. போட்டால் அது உங்கள் பலன் எடுக்கிறதுல தப்பாக தான் கொடுக்கும். பலன் எடுக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் பலன் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு 9, 10வது அதிபதி சனி. அது உங்களுக்கே தெரியும். ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து ஒரு 7வது இடத்தை, அதாவது 7வது இடம்னா விருச்சிக ராசியை வந்து சனி வந்து கன்னி ராசிலேருந்து பார்க்குது. அதாவது ரிஷபத்துக்கு 5வது இடத்துல கன்னியில் சனி இருக்குது. 3வது பார்வையாக 7வது வீட்டை பார்க்குது சனி. அப்படி பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரேஜ் லேட் ஆகும், அவங்களுக்கு மேரேஜே நடக்காது, இல்லாட்டி டைவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஜோதிட புக்லேயும் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி ஆகாதுன்னா, செவ்வாயோட நிலைமையும் பார்க்கணும். நம்பர் 1, ஏன்னா 7வது அதிபதி செவ்வாய் இல்லைங்களா? அதை தவிர 2வது வீட்டு அதிபதி புதன் மிதுனத்தையும் பார்க்கணும். ப்ளஸ் 9வது அதிபதி தான் சனி வந்து 7வது வீட்டை பார்க்குறாரு. இது 9வது அதிபதியை பார்க்குறாரா இல்லை சனி பார்க்குறாரா அப்படின்றது குழப்பம் பலன் எடுக்கும்போது உங்களுக்கு வரலாம். சிம்பிளாக எப்படின்னா, உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கு 5ல் சனி இருந்து 7வது வீடு விருச்சிகத்தை பார்த்தாருன்னா, சனி நீச்சமாக இருந்து குரு நீச்சமாக மகரத்தில் இருந்து சனியை பார்த்தாவே போதும். அந்த சனியோட பார்வை உங்களுக்கு 7வது வீட்டை எந்த பிரச்சனையும் பண்ணாது. சரிங்களா? அதனால் அப்படி 7வது வீட்டை பார்த்தா வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அடி வாங்கும், மேரேஜ் லேட் ஆகும், இல்லை மேரேஜே நடக்காது, மேரேஜ் ஆனாலும் டைவர்ஸ் ஆகும், பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஜென்ரல் வீடியோ. உண்மையாக பலன் எடுக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி 3 டைமென்ஷனல் வியூவில் அனலைசிஸ் பண்ணுங்கள். இப்போ மேரேஜ்னா ஒரே 7வது இடத்தை மட்டும் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியாது. 2வது வீடு குடும்பஸ்தானம், 7வது வீடு ஸ்பௌஸ் வாழ்க்கை துணையோட ஸ்தானம், 9 பாக்கியஸ்தானம், இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சு நல்லா வந்தால் தான் மேரேஜ் நடக்கும். இதை விட்டுட்டு தேவையில்லாமல் 4வது வீடை பார்ப்போம், தேவையில்லாமல் வந்து 12வது வீடை பார்ப்போம். ஏன்னா 4வது வீடுன்றது வந்து சுகஸ்தானம், மேரேஜ்னா சுகம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்கும் 3 விதமான 3 டைமென்ஷனல் வியூனா இதுதான் கரெக்டான வீடு. அதோட அதிபதி எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு சனியோட பார்வையினால் மேரேஜ் லேட் ஆகிடுச்சு, சனியோட பார்வையினால் குழந்தை பிறக்கலை அப்படின்ற பதிவுகளும் இருந்தாலும் சரி, நீங்களே ப்ரெடிக்ஷன் பண்ணாலும் சரி, பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு சரியான இதை வந்து அவங்க கட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற பலன்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். எல்லா பலன்களும் எல்லாருக்கும் பொருந்தாது. சரிங்களா? இது சனியை பார்வை பற்றி முதல் பதிவு. இது வந்து மொத்தம் ஒரு 5 பகுதிகளாக வரும். நீங்கள் பொறுத்திருந்து பின்னர் வரும் வீடியோக்களை பாருங்கள். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஜோதிட சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் வாழ்த்துகிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.